ஆனால் அவர் ராஜ்யத்தை பிதாட்ட கொடுத்த பிறகு ஒரு சின்ன வித்தியாசம். அது வரைக்கும் எது சிலை பரமேறினதிலிருந்து அவர் பிதாவோட ஆட்சியை கொடுக்கிற வரையும் அத்தனை அவர் மையமாய் வைத்து நடைபெறுகிறது. அவர் ஒப்பு கொடுத்த பிறகு மீண்டும் பழையது போல 3 நபர்களுடைய பிதா, குமாரன், பரிசுத்தாவியானுடைய 3 நபர்களுடைய தலைமையின் கீழ் நாமும் இணைந்து சதா காலமும் ஆட்சி செய்வோம். என்றென்றைக்கும் இயேசு ஆட்சி செய்வார், நாமும் என்றென்றைக்கும் ஆட்சி செய்வோம். அவர் ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்த பிறகு சதா காலமும் திரியேக தேவன் ஆட்சி செய்வார். இப்போது இயேசு கிறிஸ்துவின் நிலை என்ன? அவர் தான் எல்லாமே. இயேசு கிறிஸ்து ஒருவரை அனுமதிக்காவிட்டால் ஒருவனும் பரலோகத்துக்குள் வர முடியாது. சிலர் சொல்றாங்க, சில மதங்கள்ல இருக்குது, இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய நபியாக நாங்கள் மதிக்கிறோம். நபியா மதிச்சா போதாது, இயேசு கிறிஸ்துவை கர்த்தராக, தேவனாக, கிறிஸ்துவாக ஏற்றுக்கொண்டால்தான் மேய்ச்சலை கண்டடைய முடியும், மீட்பை கண்டடைய முடியும். இயேசுவை கடவுள்களில் ஒருவராக பார்க்கிறோம் போதாது. இயேசு கிறிஸ்துவை யெகோவாவினுடைய முதல் படைப்பாக பார்க்கிறோம், தவறு இல்லை. இயேசு கிறிஸ்துவை மையமாய் வைத்துதான் பிதாவானவர் தான் சொல்றார், இயேசு கர்த்தர் என்று அறிக்கையிடும் போதுதான் பிதா மகிமையை பெற்றுக்கொள்கிறார். அதற்கு புறம்பாக அவர் மகிமையை பெற்றுக்கொள்வதில்லை. ஒரே ஒரு வசனத்தை படித்து முடிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனம். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனும் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். இப்போ கேள்வி, இயேசு வலது பாரிசத்தில் உட்கார்ந்தாரா, அவருக்கு சிங்காசனத்தில் உட்கார்ந்தாரா? மாறி மாறி உட்கார்ந்துக்கிடுவாரா? ரெண்டும் ஒன்று தான். வலது பக்கத்தில் வலது பாரிசம் என்பதும் அவருக்கு சிங்காசனத்தில் அவரோடு கூட இருக்கிறேன், நாங்கள் சேர்ந்து தான் இருக்கிறோம். ஆனால் கையெல்லாம் யார் தான் அசைப்பேன்? நான் தான் அசைப்பேன், அவர் அசைக்க மாட்டார். அத்தனையும் நான் தான் நிறைவேற்றுவேன். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோல்களை நான் உடையவராக இருக்கிறேன். யார் எப்போது மரிக்க வேண்டும், மரிக்கிறவர் எங்கே போக வேண்டும், இதெல்லாம் யார் செய்து கொண்டிருக்கிறார்? இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து கொண்டிருக்கிறார். நிறைய பேர் இன்னும் தாலாட்டு பாடிட்டே இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னும் தூங்கு தூங்குன்னு